ஹாய் ஆல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்னைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்டியான ராகி குக்கீஸ் எப்படி செய்யலாம் அப்படின்றத இன்னைக்கான வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் அதுக்கு பட்டர் எடுத்துக்கலாம். ஒரு 50 கிராம்ஸ் ஆஃப் பட்டர் நான் எடுத்திருக்கேன். அப்புறம் 25 கிராம்ஸ் ஆஃப் சுகர் எடுத்திருக்கேன். மெஷர் பண்ணி எடுத்து வச்சுருந்த பட்டரை வந்துட்டு நல்லா பீட்ரு வச்சு நம்ம வந்துட்டு நல்லா பீட் பண்ணி எடுக்கணும். ஸோ ஒன்ஸ் நல்லா ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் பீட் ஆனதுக்கப்புறம் அதோடைய கன்சிஸ்டன்சி இப்படி தான் இருக்கும். தென் நம்ம எடுத்து வச்சு சுகர் ஆட் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் வந்துட்டு நல்லா பீட் பண்ணணும். அந்த சுகர் அண்ட் பட்டர் வந்துட்டு நல்லா டிசால்வ் ஆகி ஒரு லைட்டாக வந்துட்டு ஒரு வாட்டரி கன்சிஸ்டன்சிக்கு வரும். அது வரைக்கும் நல்லா பீட் பண்ணணும். ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எடுத்து வைக்கணும். அதை ராகி ஃப்ளவர் வந்துட்டு 55 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். மைதா வந்துட்டு 20 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். பேக்கிங் பவுடர் வந்துட்டு 2 கிராம்ஸ் அண்ட் பேக்கிங் சோடா வந்துட்டு 1 பிஞ்ச். ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு பீட் பண்ணி வச்சுருந்த பட்டரில் ஆட் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் வந்துட்டு நல்லா பீட் பண்ணணும். ஒன்ஸ் நம்ம பீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு குட்டி குட்டி பால்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆகும். ஸோ அது நல்லா டிசால்வ் ஆகிற வரைக்கும் நம்ம இன்னும் நல்லாவே பீட் பண்ணி எடுக்கணும். ஒன்ஸ் நல்லா பீட் பண்ணதுக்கப்புறம் ஹேண்டை வச்சு நம்ம நார்மலாக சப்பாத்தி மாவு எப்படி பிசைவோமோ அதே மாதிரி பிசைஞ்சு ஒரு டோ கொண்டு வந்துடணும். அதை நல்லா டோ ஷேப்புக்கு கொண்டு வந்ததுக்கு அப்புறம் ஃபிங்கர் வச்சு ப்ரெஸ் பண்ணி பார்க்கும் போது அதில் இப்படி உள்ளே போகணும். அண்ட் 22 கிராம்ஸ் ஆஃப் குட்டி குட்டியாக அந்த ராகி இதை எடுத்து ஒரு பால் ஷேப்பில் ஃபார்ம் பண்ணி நான் ஒரு 7 பால்ஸ் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். பேக்கிங் ட்ரே எடுத்துகிட்டு பட்டர் வச்சு நல்லா க்ரீஸ் பண்ணதுக்கப்புறம் பேக்கிங் பேப்பர் வச்சு மேலே லைட்டாக இன்னொரு வாட்டி பட்டர் வச்சு க்ரீஸ் பண்ணிடணும். ஒன்ஸ் க்ரீஸ் பண்ணதுக்கு அப்புறம் ரவுண்ட் பண்ணி வச்சுருந்த அந்த பால்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து 2 பாம்ஸ்க்கு நடுவில் வச்சு ஒரு லைட்டாக ஒரு ப்ரெஸ் மாதிரி கொடுத்து கொஞ்சம் திக்காக இருக்கணும் எட்ஜஸ் எல்லாமே. அண்ட் எந்த ஒரு கிராக்ஸும் இல்லாமல் ஃபார்ம் பண்ணி வச்சுருக்கணும். அண்ட் நைஃப் ஆர் ஃபோக் வச்சு ஏதாவது நம்மளுக்கு பிடிச்ச டிசைன்ஸ் வச்சு ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி அதை வந்துட்டு நம்ம அரேஞ்ச் பண்ணி வைக்கணும். 180 டிகிரி செல்சியஸ் 20 மினிட்ஸ் ப்ரீஹீட் பண்ண ஓவனில் நம்ம எடுத்து வச்சிருந்த ராகி பிஸ்கட்ஸை வந்துட்டு உள்ளே பேக் பண்ண வச்சிடலாம். 180 டிகிரி செல்சியஸ் அண்ட் பேக்கில் வச்சுட்டு 20 மினிட்ஸ் வந்துட்டு நான் பேக் பண்ண போகிறேன். ஒன்ஸ் பேக் ஆனதுக்கு அப்புறம் ராகி எடுத்து வந்து வெளியே நம்ம ரூம் டெம்பரேச்சரில் கொஞ்சம் நேரம் ஆற வச்சிடலாம். டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான ராகி பிஸ்கட்ஸ் ரெடி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. இன்னும் மேலும் மேலும் பேக்கிங் வீடியோஸ் பார்க்குறதுக்கு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை வீடியோ.